ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு டவுன்லோட் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. ஏன்னா இதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ரோ நான் ஏற்றிட்டு போகிறேன் கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? அதை எப்படி இது பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க நான் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு குரோமில் போய்ங்க. எங்கடா குரோமை காணாங்க. காணோம். காணாம போச்சு. இருங்க பார்ப்போம். நல்லா காணுமே. நம்ம ஆளை தேட முடியாது. சின்ன இந்த கேம் மோடு போட்டுக்கிறேன். சூடாகுது. கேம் மோடு போட்டால் தான் போட்டேன். ஓகே, இப்போ நேராக சர்ச் பாக்ஸுக்கு போய்ட்டு நான் குரோம்னு போட்டுக்கிறேன். எனக்கு குரோம் எங்கன்னு ஓகே குரோமை கண்டுபிடிச்சேன். ஓகே, குரோமில் போய்ட்டு நேராக அவங்க சர்ச் பாக்ஸ் தொடுங்க. சர்ச் பாக்ஸ் தொட்டு ஐயோங்க ஹெச்ன்னு போடாதீங்க. நான் தெரியாமல் ஹெச்ன்னு போட்டேன். ஹாப்பி மோடு ஏபிகன் மட்டும் போடுங்க. நான் தெரியாமல் ஹெச்ன்னு போட்டேன். ஓகே, ஹாப்பி மோடு ஏபிகன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இது வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஹாப்பி மோட் டவுன்லோட் நான் காட்டும். அந்த அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்றதுனால நான் இப்போ டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நேராக இது வாங்க. அந்த ஆப் உள்ள வந்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு தாட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட்டுன்னு காட்டும். அப்டேட் நான் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக சர்ச் பாக்ஸுக்கு போங்க. இதுலேயும் சர்ச் பாக்ஸ் ஜிடி சன்ஸ் கூட அதில் ஏற்றலாம். பார்த்து இதில் ஏற்றினா பஸ் கேம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சர்ச் பாக்ஸில் போய் வெர்ஷன் 4 போடுங்க. உங்களுக்கு நிறையா லோ அண்ட் தான் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி வெர்ஷன் தான் பார்த்து ஏற்றணும். ஆண்ட்ராய்டு 11, 12, 14, 15 தான் இதான் கரெக்டாக இருக்கும். நான் கட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் டவுன்லோட் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் வரும். அதை அப்படியே தட்டி விட்டு வெளில வந்துடுங்க. ஐயோ டச்சு வருது. கேம் ஆடலாம். தட்டி விட்டு வெளில திரும்பி உள்ளே போங்க. 100% ஒர்க்கிங்னு திரும்பி வரும். திரும்பி அதே ஹோம் பேஜுக்கு வரும். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன அப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த இன்ஸ்டால் ஆகுது. இது வேறு இருக்கும். நாங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வெளில போய்ட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே கூட ஓப்பன் கொடுக்கலாம். ஓகே, நான் இப்போ ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஓப்பன் கொடுத்தாச்சு. போய்ட்டுருக்குது. ஓகே, வந்தாச்சு. இதில் இன்னும் ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். நான் அதை மறைச்சிட்டேன். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்படி தான் காட்டும். இதோ பார்த்தீங்களா வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணி முழுக்க இது உண்மை தான். இதோ காட்டுற பாருங்கள். இது வரும் உங்களுக்கு. நீங்கள் சைடில் தூக்கி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நான் பேசஞ்சர் மோடு போட்டு விளாட்றேன். பார்த்தீங்களா, முடிஞ்சுது. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளு. நிறைய ஏற்றலாம். அதே ஆப்பில் நான் போடுறேன். எல்லாத்தையுமே நிறைய போடுவேன். இதே மாதிரி மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை பாருங்கள். உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஜிடிஏ சான்ஸ் ஏற்ற முடியாது. எப்படி ஏற்றன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் சைடில் ஒரு வீடியோ காட்டும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை அங்கே பார்க்குறேன். வாங்க நாம் நேராக அந்த வீடியோவுக்கு போகலாம்.